பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் வருஷத்திலே உங்கள் எல்லோரோடும் இடைவிடும்படி தேவன் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களையும் அன்பு உள்ளங்களையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அலங்கார வாசல் தேவாலயத்திலே இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு செவிகள் குளிரும்படி, உள்ளம் பொங்கி வழியும்படி தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை ஒருவர் வாசிக்கிறார். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த மாதம் உனக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் மாதமா கர்த்தர் உன்னை வைப்பார் என்று வேதத்திலே தேவன் சொல்றார். இந்த மாதம் மனமகிழ்ச்சியின் மாதம். இந்த 10ஆம் மாதத்துல எதெல்லாம் உனக்கு கசப்பென்று நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ, நீ அவரோடு இருந்தா அவர் உனக்கு இந்த மாதம் உன்னை மன மகிழ்ச்சினால கர்த்தர் உன்னை நிறைவாக்கி உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார் என்று அவருடைய வாயிலிருந்து திருவார்த்தை வருகிறது. மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி கர்த்தருடைய கிருபை. அந்த மகிழ்ச்சியை தருது ஆண்டவர் தான். கர்த்தருடைய கிருபை துக்கத்தை சந்தோஷமா மாத்துறவர் அவர். மகிழ்ச்சி தானா கிடைக்குமா? ஒருத்தர் சொல்லுவாரு மகிழ்ச்சி, பைபிள்ல இருந்து வந்த வார்த்தை மகிழ்ச்சி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய கிருபை கர்த்தரில் நீ என்ன பண்ணா, கர்த்தரில் மனமகிழ்ச்சி. வேற எதுலயோ நீ மனமகிழ்ச்சியா இருந்தா அது தேவனுக்கு பிரியமானா அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீ நானும் தேவனுடைய மகாபெரிய கிருபினால் ஜீவபுஸ்தகத்துல பெருதப்பட்டபடினால் நம்ம யாருக்குள்ளதான் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா, இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் தான். எங்கேயோ அலைந்து திரிந்த நம்ம ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அழகு ஆடைகளை ஆபரணங்களை அலங்கரித்து அலங்கார வாசல் தேவாலயத்துல ஆடி பாடி மகிழத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா அவருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும் தேவ சமூகத்துல. அப்பொழுது நீ விரும்புகிற சகலமும் கர்த்தர் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கிறவராய் நம் ஆண்டவராய் எம்பெருமான் இருக்கிறார். நீ மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி. பூமியின் உயர்ந்த இடங்களில உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் அப்படின்னா, நீ ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது ஜபத்துல, துதியில, வேத வார்த்தையில, வாயின் வார்த்தையில, கடவுளுடைய கிருபைனால இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்வாரா, உன்னை என்ன பண்ணுவாரு, உயர்ந்த இடத்துல உன்னை படிப்படியா உயர்த்தி மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்பை கொடுத்து சந்தோஷ சிரிப்புகளை கர்த்தர் கொடுத்து மகிழ்ச்சிகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து இடங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ விரும்புகிற அநேக ஆகாரங்களை உயர்ந்த ஆகாரங்களை கர்த்தர் கொடுத்து உன்னை உயர்ந்திருக்கும்படி செய்வேன் இந்த மாதம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நாம அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவரை பாடி துதித்து, ஆண்டவரே ராஜா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீ செய்த நன்மைகளுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஜபிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா, நன்றி எத்தனை முறை சொல்றோம், எத்தனை தேவைகளை கேட்கிறோம் யோசிச்சு பாருங்க. கேட்கறது அதிகமா, சொல்றது அதிகம், நன்றி சொல்றது அதிகமா. நன்றி நம்ம சொல்றோமா, அதிகமான நன்றிகளை நம்ம சொல்ல சொல்ல, ஏன்னா அதுக்கு பாத்துருவான ஆண்டவர். இந்த 1ஆம் தேதி 10ஆம் மாதம் அவர் சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையே, செய்த நன்மைக்கு ஒருவேளை நீ அவருக்கு நன்றி சொல்ல மறந்திருந்தா கூட சில தடைகள் இருக்கும். ஆசீர்வாதம் நன்றி சொல்லி பழகு, நன்றி சொல்லி பழகு. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க. எங்கள் மத்தியிலே எங்களோடு ஆசீர்வாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் வருஷத்துல அலங்கார வாசல் தேவாலயத்தில் நீ கொடுத்து எசையாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எங்கள் கண்ணு காணும்படி, எங்கள் வாய் பேசும்படி, காது கேட்கும்படி, மகிழ்ச்சியாய் தேவனே நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு முன்னும் பின்னும் கடந்து போய் கோணலை செவ்வாயாக்கி மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து, சந்தோஷ சமாதானம் கொடுத்து, கர்த்தாவே ஆண்டவரே எதெல்லாம் கண்ணீரா இருக்கிறதோ அது மேலெல்லாம் வேத வார்த்தை கர்த்தர் அமர்ந்து அது எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்க உதவி செய்வதாக. இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் தெரிய நாமத்தால் ஆசீர்வதிப்பீராக. எதிலெல்லாம் மன மகிழ்ச்சியா இல்லா இருக்கிறார்களோ, எதை விரும்பி நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியம் உன் நாமத்தினால் கைகூடும்படி உலகத்தில கடமுனையில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரி, தாய் தகப்பன் யாவருக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திலே பலிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சபையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த வேத வார்த்தை ஆசீர்வாதமா மாறும்படி ஜெபிக்கிறேன். அடியனுக்கு மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் சிலுவையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கு என்றும் சதா காலங்களில் அடியோடு சகலப்படுத்துவான். கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு